இதனால் எல்லாருக்கும் நியூ இயர் வாழ்த்துக்கள். வாக்குத்தத்தத்தை நீங்க சுதந்திரித்துக் கொள்ளணும். ஆமென். ஆவியானவர் உங்களுக்குள்ள வரும்போது நீங்க உயிரடைய போறீங்க. ஹல்லேலூயா. உங்க வாழ்க்கையில எதெல்லாம் உலர்ந்து போயிருக்குதோ, உலர்ந்த எலும்புகள் அப்படின்னு ஏன் போடப்பட்டிருக்கு அப்படின்னா ரொம்ப நாட்கள் ஆச்சுது. ஹல்லேலூயா. அது உயிரடையும் அப்படிங்கிறதுக்கு எந்த சாத்தியக்கூறுமே அங்க இல்ல. அந்த மாதிரியான ஒரு சூழ்நிலையை தான் தேவன் உயிரடைய செய்து சேனைகளாக எழும்பி நிற்க செய்கிறாரு. ஆமென். லாசரு இறந்து 4 நாள் ஆனதுக்கு அப்புறம் லாசருவே வெளியே வா அப்படின்னு சொல்லி ஒரு வார்த்தையை தேவன் பேசுகிறார். இயேசு கிறிஸ்து பேசும்போது அந்த வார்த்தையில இருக்கிற ஜீவன் தேவ ஆவி அவனை உயிரோடு எழுப்பி வந்துச்சு. ஆமென். இன்றைக்கு நமக்கு இருக்கிற சரீர பலவீனங்கள் ஏதோ ஒரு உறுப்பு, பிரஷரா இருக்கலாம், இல்ல சுகரா இருக்கலாம், கால்வலி, கைவலி, ஏதோ ஒரு உறுப்பு வேலை பார்க்கல. ஆனா லாசருக்கு மொத்தமா வேலை பார்க்காம இறந்து 4 நாட்கள் ஆனதுக்கு அப்புறம் அவனை உயிரோடு எழுப்ப முடிஞ்ச தேவன். இததான் நான் பெருசா இவ்வளவு நாள் நினைச்சிட்டு இருந்தேன். ஆனா உலர்ந்த எலும்புகளுக்கு ஜீவனை கொடுக்க வல்ல தேவன் இன்றைக்கு உங்க நோய்கள் அவருக்கு எம்மாத்திரம். ஆமென். உங்க சரீரத்துல இருக்கக்கூடிய பலவீனங்கள் எம்மாத்திரம், நீங்க அனுபவிச்சுட்டு இருக்கிற வேதனைகள் எம்மாத்திரம், தரித்திரம், இதெல்லாமே தேவன் உங்களுக்கு மாற்ற போகிறார். இந்த ஆண்டு உங்க வாழ்க்கையில நன்மைகளை மாத்திரம் தான் நீங்க சுதந்திரித்துக் கொள்ள போகிறீங்க. ஹல்லேலூயா. வாக்குத்தத்தத்தை தேவன் நமக்கு கொடுத்திருக்கிறாரு. தீர்க்க தரிசனமா உரைத்தேன்னு எசேக்கியா சொல்றாரு. ஆனா தேவன் கொடுத்த வார்த்தையை சொல்லி இருக்கிறேன். இது உங்க வாழ்க்கையில நீங்க முயற்சி செய்து கிடைக்க போறது இல்ல, அவரே, ஆமென், தேவனே உங்களுக்காக செய்ய போகிறாரு. அதுல ஒரு வார்த்தை என்னுடைய இருதயத்துல ரொம்ப தொட்டது. என்ன அப்படின்னா, இந்த உலர்ந்த எலும்புகள் உயிரடையுமான்னு தேவன் கேட்கும் போது எசேக்கியா தீர்க்கதரிசி சொல்றாரு, நீரே அறிவீர் அப்படின்னு. இதே பதில் இன்னொரு இடத்துல புதிய ஏற்பாடுல ஒருத்தர் சொல்லுவாரு. யாரு அப்படிங்கிறது ஞாபகம் வருதா உங்களுக்கு? பேதுரு. இன்னைக்கு பேதுருவை பற்றி நம்ம நிறைய தியானிச்சோம். பிரதர் சொன்னாங்க, அவங்க சொன்னாங்க. ஆனா அந்த பேதுரு அந்த தேவ ஆவியை பெற்றுக்கொள்றதுக்கு முன்னாடி வேலைக்காரிகளுக்கு முன்பாக தேவனை மறுதளிக்கிறாரு. ஆமென். ஆனா ஆவியானவரை பெற்றதுக்கு அப்புறம் பெரிய பெரிய அதிகாரிகள், சகல அதிகாரமும் உடைய அதிகாரிகளுக்கு முன்னாடி போய் தேவனை பத்தி சுவிசேஷம் அறிவிக்கிறாரு. தேவனுக்கு சாட்சியா நிற்கிறாரு. இவ்வளவு பெரிய தைரியம் அவருக்கு எப்படி வந்துச்சு? இந்த பலத்தை கொடுத்தது பரிசுத்த ஆவியானவர். ஆமென். அவர்கிட்ட மறுதளிச்சதுக்கு அப்புறம் 3 முறை இயேசு கிறிஸ்துவ மறுதளிச்சதுக்கு அப்புறம் இயேசு கிறிஸ்து உயிர் தெழுந்து அவர்கிட்ட கேட்கிறாரு, நீ என்ன நேசிக்கிறாயா? ஒரு முறை இல்ல, அதே 3 முறை கேட்கிறாரு. லாஸ்டா பேதுரு சொல்ற பதில், நீரே அறிவீர். இதனோட முழு அர்த்தம் எனக்கு இந்த வசனத்தை தியானிக்கும் போதுதான் தெரிஞ்சது. நீரே அறிவீர் அப்படிங்கிறது என்னன்னா, முழுசா நம்ம சரண்டர் பண்றது அவர்கிட்ட. நான் உங்களை அன்பு செய்யறேன்ப்பா, நான் வேதம் வாசிக்கிறேன்ப்பா, நான் ஜெபம் பண்றேன்ப்பா, நான் ஆராதனைக்கு ஒழுங்கா போகிறேன் அப்படின்னு நீங்க பெருமை பாராட்டுறதுக்கு அதுல எதுவுமே இல்லை. நீரே அறிவீர் அப்படின்னா, நீங்க அறிவீங்கப்பா, என்னுடைய இருதயத்துல உங்க மேல நான் வைத்திருக்கிற அன்புக்கு காரணமும் யாருதான்? அவருதான். ஹல்லேலூயா. அவருதான் நம்மளை முந்தி அன்பு செஞ்சாரு. அவருதான் நம்மளை தெரிந்தெடுத்திருக்கிறாரு. அவராலதான் நாம இப்போ இப்படி இருக்கிறோம், அவரை நேசிக்கிறோம், அவரை அறிஞ்சிருக்கிறோம்னா அதுக்கு காரணம் யாருதான்? அவருதான். இதுல நான் அப்படிங்கிறதுக்கு அங்க எதுவுமே இல்லை. முழுசா உங்களை சரண்டர் பண்றதுதான் என்னது? நீரே அறிவீர் அப்படிங்கிற வார்த்தை. இன்றைக்கு உங்க ஒவ்வொருத்தரையும் அவர் தெரிந்தெடுத்திருக்கிறாரு. தீர்க்க தரிசன வார்த்தைய பிரதர் மூலமா உங்களுக்கு சொல்லியிருக்காரு. இது உங்க வாழ்க்கையில நிச்சயமா நடக்குங்கிறத நான் 100% நான் நம்புறேன், விசுவாசிக்கிறேன். உங்க வாழ்க்கையில உணர்ந்து போயிருக்கக்கூடியது, அதாவது 38 வருஷமா வியாதியா இருக்கிற மனுஷனை அவரு குணப்படுத்தினாரு. 12 வருஷம் பெரும்பாடு உள்ள ஸ்திரிய குணப்படுத்தினாரு. எதனாலனா தாமதம் அப்படின்னு நம்ம நினைக்கிறது அற்புதத்துக்காக. ஆமென். உங்க வாழ்க்கையில நிறைய விஷயங்கள் தாமதம் அப்படின்னு நீங்க நினைச்சிட்டு இருக்கிறீங்க.
இப்ப கூட உங்க மனசுல இதெல்லாம் எனக்கு இன்னும் நடக்கவே இல்லையே, இத்தனை காலமா நான் ஜெபம் பண்ணிட்டு இருக்கிறேன், ஆனா எனக்கு இது நடக்கலையேன்னு சொல்லி நீங்க யோசிக்கிறீங்க. உங்க பிள்ளைகளை குறிச்சு, உங்க குடும்பத்தை குறிச்சு, எதிர்காலத்தை குறிச்சு உங்களுக்கு இருக்கிற பயம், உங்களுக்கு இருக்கிற கலக்கம், உங்க பிள்ளைகளின் அடிமைத்தனங்கள், மொபைலுக்கு, குடிக்கு, இன்னும் என்னவோ ஒரு கெட்ட பழக்க வழக்கங்களுக்கு அடிமைத்தனமா இருக்கிறாங்க. இது எல்லாவற்றையும் குறித்து உங்க இருதயத்துல இருக்கக்கூடிய இந்த கவலை, இது எல்லாமே இன்றைக்கு இயேசு கிறிஸ்து மாற்றுகிறார். ஆமென். உங்க உலர்ந்த பகுதிகள் உயிரடைய போகுது. இனி உங்க வாழ்க்கையில நன்மை மாத்திரமா, வெற்றி மாத்திரமா. நாம ஒரு சின்ன ஜெபம் பண்ணுவோம். அன்பின் ஆண்டவரே, அப்பா நன்றியோடு துதிக்கிறோம் அப்பா, ஸ்தோத்திரிக்கிறோம். இன்றைக்கு அப்பா உம்முடைய பிள்ளைகளுக்கு நீங்க பேச நினைத்த வார்த்தையை உம்முடைய தாசன் மூலமா பேசி இருக்கிறீங்க ஏசப்பா. இது ஏதோ ஒரு கூட்டத்துக்கு பேசப்பட்ட வார்த்தையாக இந்த பிள்ளைகள் எடுக்கக்கூடாதுப்பா. அவங்க ஒவ்வொருத்தருக்கும் பேர் சொல்லி நீங்க அவங்களுக்காக, அவங்க குடும்பத்துக்காக, அவங்க பிள்ளைகளுக்காக பேசின வார்த்தைகளாக இந்த பிள்ளைகளை போய் அது ரீச் ஆகணும் ஏசப்பா. கிரியை செய்யணும் ஏசப்பா. 100 மடங்கு பலன் கொடுக்கணும் ஏசப்பா. ஆமென். ஒவ்வொரு பிள்ளைகளும் அப்பா வாழ்க்கையில உலர்ந்து போனதுன்னு நினைச்சிட்டு இருக்கிற கனவுகள், அப்பா சோர்ந்து போன வாழ்க்கை, அப்பா சரீரத்துல இருக்கிற பலவீனங்கள் இதெல்லாம் மாற்றப்பட்டு அப்பா உயிரடைவர்களாக நாங்க பேசி கொண்டிருக்கிற அப்பா ஜீவனுள்ள வார்த்தைகளை பேசும் போதே அந்த பிள்ளைகளுடைய அப்பா உலர்ந்த எலும்புகள் உயிரடைவதாக. ஆமென். இயேசு கிறிஸ்து நாமத்துல ஒவ்வொரு பிள்ளைகளும் இப்பொழுது ஜீவனை பெற்றுக் கொள்ளட்டும் அப்பா, ஜீவனை பெற்றுக் கொள்ளட்டும் அப்பா. ஆமென். ஒவ்வொரு பிள்ளைகளும் அப்பா சாட்சியாக நிறுத்துங்க ஏசப்பா. நீங்க வெளிப்படுங்கப்பா. உங்களுடைய மகிமை இந்த பிள்ளைகள் மூலமா வெளிப்படட்டும் அப்பா. ஒவ்வொரு பிள்ளைகளையும் தொடர்ந்து வழி நடத்துங்கப்பா. இயேசு கிறிஸ்துவின் மூலம் ஜெபம் கேளும் நல்ல பிதாவே. ஆமென்.